ஒரு அடர்ந்த காடுல ஒரு குகை ஒன்று இருந்துச்சு. அந்த குகையில ஒரு ஆடு ஒன்று வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த ஆடுக்கு 1-2 குழந்தைங்க இல்ல, மொத்தம் 7 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த 7 குட்டி ஆடுகளும் தெளிவான ஆடுங்க, குறும்புத்தனமான ஆடுங்க. ஒரு நாளைக்கு அம்மா ஆடு அதோட குழந்தைங்க கிட்ட, இங்க பாருங்க ஆட்டுக்குட்டிங்களா, அம்மா உங்களுக்காக ஆகாரம் எடுத்துட்டு வரதுக்காக காட்டுக்குள்ள போய் தேடி எடுத்துட்டு வரேன். அம்மா வர வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க, வாழுத்தனம் பண்ணாம அமைதியா இருங்க. யாராவது வந்து கதவை தட்டினா திறக்காதீங்க, இல்லனா நரி வந்து உங்களை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு அம்மா ஆடு சொல்லவும் 7 ஆட்டுக்குட்டிங்கள்ல பெரிய ஆடானா கோலு இப்படி சொல்லுச்சு. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் என்னோட தம்பிங்களை நல்லா பாத்துக்கிறேன், நீ தைரியமா போயிட்டு வா. சரி கோலு, தம்பிகளை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பிள்ளைங்களா இங்க கவனிங்க, அம்மா வந்து கதவை தட்டினா மட்டும்தான் திறக்கணும். அம்மாவோட குரல் எப்படி இருக்கும்னு தெரியும்ல, நான் மேன்னு கத்துவேன், அப்ப மட்டும்தான் திறக்கணும். யாரு வந்து தட்டினாலும் கதவை திறக்காதீங்க, நான் கத்துனா மட்டும் திறங்க. அந்த 7 ஆட்டுக்குட்டிங்கள்ல சின்ன ஆட்டுக்குட்டியான கோமு இப்படி சொல்லுச்சு. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னொரு குரல் கேட்டா மட்டும்தான் நாங்க கதவை திறப்போம். சரி கண்ணா. அப்புறம் உங்க எல்லாருக்கும் முக்கியமான விஷயம், அந்த நரி இங்கதான் நம்ம வீட்டு பக்கத்துல சுத்துறதா ஊர்ல இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஜாக்கிரதையா இருங்க, என் குரல் மட்டும் போதாது, என் காலும் தெரிஞ்சாதான் கதவை திறக்கணும். புரிஞ்சுதா குழந்தைங்களா? அப்படி சொல்லிட்டு அம்மா ஆடு குழந்தைங்கள குகைக்குள்ள விட்டுட்டு ஓனா வந்தா ஜாக்கிரதையா இருக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அம்மா சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு தாப்பால் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருந்ததுங்க அந்த 7 ஆட்டுக்குட்டிங்களும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஓனா அவங்க வீடு கிட்ட வந்தது. ஓனா ஒத்து அந்த குகையே பார்த்துட்டு இருந்தது. மூடி இருந்த அந்த குகைய பார்த்து தனக்கு தானே இப்படி சொல்லிக்குச்சு. அந்த 7 ஆட்டுக்குட்டிங்களும் உள்ள தாப்பால் போட்டுட்டு இருக்குதுங்க. அந்த அம்மா 7 ஆட்டுக்குட்டியும் விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், 7 ஆட்டுக்குட்டிங்களையும் கொண்டு சாப்பிடணும் அப்படின்னு ஓனா நினைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள தாப்பால் போட்டு இருந்த கதவு முன்னாடி வந்து ஓனா அந்த 7 குட்டிங்க கிட்டயும் இப்படி சொல்லுச்சு. குழந்தைங்களா, நான் தான் உங்க அம்மா ஆடு வந்திருக்கேன். உங்களுக்காக ருசியான ஆகாரம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வந்து கதவை திறங்க அப்படி சொல்லிச்சு ஓனா. சின்ன குழந்தையான கோமு போய் கதவை திறக்கும் போது பெரியவன் கோலு, ஐயோ கோமு தம்பி, கதவை திறக்காத, வந்திருக்கிறது அம்மா இல்ல அப்படின்னு பெரியவன் கோலு சொன்னோன்னா மீதி இருக்க 6 ஆட்டுக்குட்டிங்களும் பயந்து இருந்துச்சுங்க. இதையெல்லாம் பார்த்த பெரியவன் கோலு குகைக்குள்ளே இருந்து வெளியே இருந்த ஓனா கிட்ட இப்படி சொல்லுச்சு. இங்க பாரு, நீ ஒன்னும் எங்களோட அம்மா கிடையாது. எங்க அம்மாவோட குரல் வேற மாதிரி இருக்கும், ஆனா உன்னோட குரல் ஏதோ ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு. எங்க அம்மா அப்படின்னு கத்துவாங்க, ஆனா நீ என்னவோ ஊ அப்படின்னு கத்துற. உன் வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது காட்டு, முதல்ல இங்கிருந்து கிளம்பு போ அப்படின்னு கோலு சொன்ன உடனே ஓனா அங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்து போய் இப்படி யோசிச்சுது. அட, இந்த 7 ஆட்டுக்குட்டிங்களும் என்ன நம்பவே மாட்டேங்குதுங்க. இப்ப எப்படி இதுங்க கொண்டு சாப்பிடுறது? அப்படி யோசிச்சு ஓனா நதியில இருந்த தண்ணிய குடிச்சிட்டு ஆடு மாதிரியே கத்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குகை கிட்ட வந்து ஓனா இப்படி சொல்லுச்சு. குழந்தைங்களா, நான் தான் அம்மா வந்திருக்கேன். அம்மா உங்களுக்காக ருசியான ஆகாரம் கொண்டு வந்திருக்கேன், வந்து தாப்பால திறந்து விடுங்க. ஓனா அப்படி ஆடோட குரல்லையே பேசி மேன்னுட்டு கத்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் குகைக்குள்ள இருந்த சின்னவன் கோமு கதவை திறக்க போனா. அப்ப பெரியவன் கோலு கோமு கிட்ட, கோமு வேணா தம்பி, போய் கதவை திறக்காத. எனக்கு என்னவோ இந்த தடவை வந்திருக்கிறது கூட அம்மான்னு தோணல, வேற யாரோதான். நமக்கு சந்தேகமா இருக்குல்ல, ஒரு தடவை கதவு கீழே அதோட கால் என்ன கலர்ல இருக்குன்னு பாரு. கோலு சொன்னது கேட்டுக்கிட்டு கோமு கதவு கடியில பாத்துச்சு. அப்ப அந்த கருப்பு ஓநாயோட கால் தான் கோமுக்கு தெரிஞ்சது. அப்ப கோமு கோலு கிட்ட, கோலு அண்ணா, இது நம்மளோட அம்மா கிடையாது, ஏதோ கருப்பு கால்ல இருக்க விலங்கு அண்ணா
அப்படின்னு கோமு சொன்ன கோலுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. அப்ப அது, இங்க பாரு, நீ எங்க அம்மா இல்லைன்னு நாங்க எப்பயோ கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட காலு இப்படி கருப்பா இருக்காது, அதனால உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சிருச்சு, நீ போய் வேற எங்கேயாவது போ அப்படின்னு கோலு சொன்ன உடனே ஓனாயும் அங்கிருந்து போச்சு. ஊர்ல இருக்கவங்க ஒருத்தர் வீட்டுல அரிசி மாவு இருந்தது, அதுல காலை முக்கி வெள்ளையா மாத்துச்சு காலை. அதுக்கப்புறம் கோகா முன்னாடி வந்து ஓனா குட்டிங்க கிட்ட இப்படி சொல்லுச்சு, செல்லோ, புஜ்ஜி, அம்மு, நான் தான் அம்மா வந்திருக்கேன், உங்களுக்காக ருசியான சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வந்து கதவை திறங்க அப்படின்னு ஓனாய் சொன்ன உடனே இந்த தடவை கண்டிப்பா நம்ம அம்மா தான் வந்திருக்காங்கன்னு அந்த 7 ஆட்டுக்குட்டிங்களும் நினைச்சுதுங்க. கீழே கதவுக்கு கீழே பார்க்கும் போது காலு கூட வெள்ளையா இருந்தது. அம்மா தான் நினைச்சிட்டு கோமு தாப்பால திறந்துச்சு, கதவை திறந்துச்சு. ஆனா வந்திருந்தது போனா. கோமு கதை பார்த்தோன்னே பயம் வந்து ஓட ஆரம்பிச்சுது. மற்ற ஆட்டுக்குட்டிங்க கூட பயந்து போய் தெரிச்சு ஓடிச்சுங்க. அப்போ ஓனா ஆட்டுக்குட்டிங்க கிட்ட இப்படி சொல்லுச்சு, ஏ ஆட்டுக்குட்டிங்களா, இன்னைக்கு நீங்க தான் எனக்கு ஆகாரமே, என்கிட்ட இருந்து நீங்க எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. அப்படி சொல்லுச்சு அந்த ஓனா. ஓனாய்க்கு பயந்து கோமு ஒரு கல்லு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். கோலு அங்கிருந்து ஒரு பெரிய புல்லுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கோமு கல்லு கிட்ட, கோலு புல்லு பின்னாடி, மத்த இருந்த ஆட்டுக்குட்டிங்க எல்லாம் தெரிச்சு ஓடி ஓடி ஒளிய ஆரம்பிச்சுதுங்க. ஆனா ஓனாய் எல்லாரையும் கண்டுபிடிச்சிருச்சு. கோலுவை தவிர எல்லாரையும் கண்டுபிடிச்சுது. கோமுவும் சேர்த்து 6 ஆட்டுக்குட்டிங்களை முழுங்கிடுச்சு ஓனா. இப்படி 6 ஆட்டுக்குட்டிங்களை முழுங்கினதுக்கு அப்புறமா கோலுவை தேடிச்சு ஓனா. கோலு எங்கேயும் கிடைக்காததுனால அங்கிருந்து வெளியே கிளம்பி போச்சு ஓனா. 6 ஆட்டுக்குட்டிங்களை முழுங்கினதுனால வயிறு நிறைஞ்சு போயிடுச்சு. நல்லா தூக்கம் வந்தது அந்த ஓநாய்க்கு. நடக்க முடியாம வயிற்ற தள்ளி நடந்துட்டு இருந்துச்சு. தூக்கம் வரவும் கொஞ்சம் தூரம் போய் ஒரு இடத்துல நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருந்துச்சு அந்த ஓனா. இது இப்படி இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா ஆட்டுக்குட்டி குகைக்கு வந்தது. ஆகாரம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தது. குகையில குழந்தைங்க இல்லாததை பார்த்து பயந்து போச்சு அம்மா ஆடு. ஐயோ கடவுளே, என் குழந்தைங்க யாரையும் காணுமே, ஒருவேளை அந்த ஓனா வந்து என் குழந்தைங்கள சாப்பிட்டுடுச்சா, என் குழந்தைங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்? கோமு, கோலு, ஆட்டுக்குட்டிங்களா, உங்க குறும்புத்தனத்தை பார்க்காம அம்மா எப்படி இருக்க முடியும்? கடவுளே. அப்படி கோலு, கோமு, ஆட்டுக்குட்டிங்கன்னு குழந்தைங்களோட பேரை சொல்லி கதறி அழுதுச்சு அந்த அம்மா ஆடு. அம்மாக்கு மட்டும்தானே நம்மளோட பேரு தெரியும்னு யோகிச்ச கோலு தைரியமா புல்லுல இருந்து வெளியே வந்துச்சு. நடந்த எல்லாத்தையும் தன்னோட அம்மா ஆடு கிட்ட சொல்லுச்சு கோலு. அந்த ஓனா இருக்கிற இடத்துக்கு தன்னோட அம்மாவை கூட்டிட்டு போச்சு கோலு. அம்மாவும் கோலுவும் அந்த ஓனா இருக்கிற இடத்துக்கு போனாங்க. ஆனா அந்த ஓனா நல்லா தூங்கிட்டு இருந்தது. இடி இடிச்சா விழாத அளவுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தது அந்த ஓனா. அப்ப அம்மா ஆடு கோலு கிட்ட கத்தி, அதுக்கப்புறம் 6 கல்லு எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தது. அம்மா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு கோலு கத்தி எடுத்துட்டு வர போனா. 6 கல்லையும் கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான் கோலு. நல்லா தூங்கிட்டு இருந்த ஓனா கிட்ட அம்மா ஆடு போய் ஓனா வயிற்றுல கத்திட்டு இருந்த தன்னோட 6 ஆட்டுக்குட்டிங்களையும் வெளியே எடுத்துச்சு அம்மா ஆடு. அந்த 6 ஆட்டுக்குட்டிங்களுக்கு பதிலா 6 கல்ல ஓனாவோட வயிற்றுல வச்சுச்சு ஆடு. அதுக்கப்புறம் குழந்தைங்களை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டுச்சு. குழந்தைங்களும் அம்மாவும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓனாய்க்கு முழிப்பு வரா மாதிரி தெரிஞ்சதும் அம்மா ஆடுங்களும் குழந்தை ஆடுங்களும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்குச்சுங்க. தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச ஓனா தன்னோட வயிறை பார்த்து இப்படி சொல்லுச்சு, என்ன இது, இன்னைக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. ஒருவேளை அந்த 6 ஆடுங்களையும் அப்படியே முழுங்கிட்டேன், அதனால அஜீரணம் ஏதாவது ஏற்பட்டிருக்குமோ என்னவோ, ஒரு தடவை தண்ணி குடிச்சு பார்க்கலாம் அப்படி நினைச்சிட்டு ஓனாய் தண்ணி குடிக்கிறதுக்காக நதி கிட்ட போச்சு. ஆனா அதால வயிறு வலி தாங்க முடியல. கல்லு வேற வயிறுல இருந்தது ஓனாய்க்கு தெரியாது. தண்ணி குடிக்கும் போது வலி தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துச்சு. கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுச்சு. தண்ணி உள்ள போய் முழுங்கிடுச்சு ஓனா. அதுக்கப்புறமா அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சுங்க அந்த ஆட்டுக்குட்டிங்க.